சென்னை மழை தொடர்பாக குற்றச்சாட்டு வைப்பதே எடப்பாடி பழனிசாமியின் வேலை எனவும் அதற்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் தங்களுக்கு இல்லை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். பெஞ்சல் புயல் மற்றும் கனமழை நிவாரணப் பணிகள் தொடர்பாக சென்னை கொளத்தூர் சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். செல்வி நகர் பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட போது அங்கிருந்த பொதுமக்கள் 2 நாட்களாக மழை பெய்கிறது, ஆனால் ஒரு சொட்டு கூட தண்ணீர் தேங்கவில்லை எனவும் தங்களுக்கு விடிவு காலம் பிறந்துள்ளது எனவும் கூறி முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்தனர். முதல் தடவையா வெள்ளம் இல்லாம தில்லை நகர், வீனஸ் நகர், செல்வி நகர் இது எல்லாத்துக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்துச்சு. இந்த வருஷம் தான் முதல் தடவையா வீட்டுக்குள்ள தண்ணி வரல. அதுவே ஒரு பெரிய சாதனை தான் நாங்க நினைக்கிறோம். நகருக்கு ஒரு விடிவு காலம் பிறந்தது. ஆமா, மதியான தண்ணி பூரா எடுத்துட்டாங்க. தொடர்ந்து ஜிகேஎம் காலனி பகுதியில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சரிடம் மழை தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த குற்றச்சாட்டு குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த அவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டை மதிப்பதில்லை என தெரிவித்துள்ளார். என் தொகுதி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று அந்த கோடம்பாக்கம் ஒரு சில இடங்கள்ல தண்ணி அது மழை நின்றுச்சுன்னா அந்த தண்ணி போயிடும். விழுப்புரம் மக்களுக்கு என்ன சார், விழுப்புரம் கடலூர் மக்களுக்கு என்ன சார்? அதுக்கு தாங்க நேற்று பெஞ்சிட்டு இருக்கு, இன்னும் பெஞ்சிட்டு இருக்கு. அதனால நிற்கல. நம்ம அமைச்சர்கள் அங்கே இருக்காங்க ஏற்கனவே. இப்போ எலக்ட்ரிசிட்டி ப்ராப்ளம் இருக்கிறதுனால மின்துறை அமைச்சரை அனுப்பிச்சு வச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் போக்குவரத்து அமைச்சர் போயிருக்காரு. அப்புறம் அதிகாரிகள் சீனியர் அதிகாரிகள்லாம் இதை அனுப்பிச்சு வச்சிருக்கோம். எதிர்க்கட்சி தலைவரோட நேச்சர் குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க சார்? அவர் குற்றச்சாட்டு மதிக்கிறது இல்லை, மேலே போகிறது இல்லை. இதையடுத்து பெரியார் நகர் அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நோயாளிகள் மற்றும் பொதுமக்களிடம் கலந்துரையாடினார். பின்னர் பேட்டியளித்த அவர் விழுப்புரம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவு மழை பொழிந்துள்ளது எனவும் அங்கு ஆய்வு மேற்கொள்ள மின்சாரத்துறை மற்றும் போக்குவரத்து துறை அமைச்சர்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் எனவும் கூறினர். வானிலை ஆய்வு மையத்தின் அறிவிப்பின் அடிப்படையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டது எனவும் மழை பாதிப்பில் இருந்து ஓரளவு தீர்வு காணப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்துள்ளார். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்து நிவாரணம் வழங்குவதற்கு மத்திய குழுவை அனுப்ப வேண்டும் என மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மாநில அவசர கால செயல்பாட்டு மையத்தில் அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக ஆலோசனை நடத்திய பின் இது தொடர்பாக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். பெஞ்சல் புயல் காரணமாக நேற்று சென்னையில் கனமழை பெஞ்சுது. கனமழை பெஞ்சாலும் நம்முடைய தமிழ்நாடு அரசு மேற்கொண்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளின் காரணமாகவும் தூர்வாரக்கூடிய அந்த பணிகளின் காரணமாகவும் பெரும்பாலான பகுதிகளில் தண்ணீர் தேங்கவில்லை. எதிர்கொண்டு சமாளிக்கும் வகையில் சென்னை தயார் நிலையில் இருந்துகிட்டு இருக்கு. அதைத் தொடர்ந்து இன்று காலையில் குளத்தூர் தொகுதிக்கு நான் போயிருந்தேன். கடந்த காலங்களில் தண்ணீர் நிற்கக்கூடிய பகுதிகளில் எங்கும் இப்போ தண்ணீர் தேங்கலை. இந்த புயலின் காரணமாக தமிழ்நாட்டில் குறிப்பாக விழுப்புரம், கடலூர், செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகளை சீரமைப்பதற்காகவும் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காகவும் தேவையான நிதி வழங்கிடவும் பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழுவை அனுப்பி வைத்திட வேண்டும் என்று ஒன்றிய அரசை கேட்டுக்கொள்ள இருக்கிறோம். இன்று திருவண்ணாமலை மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களிலும் மழை அதிகளவு இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அந்த மாவட்ட அலுவலர்களும் தயார் நிலையில் இருக்க அறிவுறுத்தி இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேராசிரியர்கள் இருக்கிறார்கள், அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள்லாம் அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம். ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் அனுபவம் உள்ள கலெக்டர் அதிகாரிகள் அனுப்பிச்சி வச்சிருக்கிறோம். தேவைப்பட்டால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய நானும் செல்வேன். நம்ம ஏற்கனவே கோரிய நிதி மத்திய அரசிடம் பல்வேறு நிதிகள் நமக்கு முழுசா வரலன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இந்த சூழ்நிலை இப்ப கூடுதல் நிதி கேட்பது அவங்க அதை எப்படி பார்ப்பாங்க? முழுமையா நிதி வரும் நம்ம நம்புறோமா சார் தமிழக அரசு? நீங்க நல்லதே நினைங்களா, ஏன் கெட்டதை நினைக்கிறீங்க? நல்லதே நினைப்போம். அப்படிதான் நினைச்சு போனதே நினைச்சோம், வரல. இந்த கணப்புறோம் வரலன்னா என்ன எப்படி சமாளிக்கிறது? இப்போ எப்படி சமாளிச்சோமோ அப்படி சமாளிப்போம்.